ஹாய் வணக்கம். இது என்னுடைய டெய்லி ரொட்டீனுடைய பார்ட் 3 வீடியோங்க. இது பார்ட் 2ல் இருந்தால் இந்த பருப்பை தான் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. அதே சொன்னது தான். இந்த பருப்பு சட்டியில் போட்டு அந்த பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. அந்த பருப்பு இப்போ சாம்பார் வச்சு அந்த சாம்பாரை 2ஆக பிரிச்சுக்கிட்டேங்க. நாங்கள் ரைஸுக்கு ஒரு சாம்பாரும் இட்லிக்கு ஒரு சாம்பாரும் நான் 2ஆக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க, ரைஸுக்கான சாம்பார் தான் இது. இதில் அதிக அளவு நான் தண்ணியை சேர்த்துருக்கேங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி சேர்க்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ தண்ணி சேர்த்தாச்சு. பாருங்கள் எவ்வளவு தண்ணியாக இருக்குது. நான் இதில் ஒரு பொருள் சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்ட் 2 வீடியோவில் போட்டிருந்தேங்க. அந்த சீக்ரெட்டான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம இட்லி மாவு இருக்குது இல்லைங்களா, நம்ம வீட்டில் செய்கிற அந்த இட்லி மாவு இப்போ நான் செஞ்சுருக்கிற இந்த கிரேவிக்கு எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, இது பெரிய இட்லி குழம்பு கரண்டிங்க. அதில் பாதி அளவுக்கு நான் இட்லி மாவு சேர்த்துருக்கேன். அது சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நீங்கள் அதிகமான அளவு குழம்பு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கரண்டி கூட ஊற்றி நல்லா கிளறிட்டே இருக்கணும். இது நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால அரை கரண்டி எடுத்துருக்கேங்க. நீங்கள் திக்காக சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் முக்கால் கரண்டி கூட ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு பாருங்கள், நான் அரை கரண்டி தான் ஊற்றிருக்கேன். எனக்கு தண்ணியாக சாப்பிட்டா தான் கொஞ்சம் பிடிக்குங்க. அதனால் இதை நான் சேர்த்துட்டு கிளறிட்டே இருக்கேன். பாருங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ கிளறி விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இட்லி மாவும் அந்த சாம்பாரும் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரியான திக்னஸ் பதம் கிடைக்குங்க. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற சாம்பார் மாதிரியே தாங்க இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் கிடைச்சா போதும். ஏன்னா நான் நிறைய தண்ணி ஊற்றினேன், நீங்களே பார்த்தீங்க இல்லைங்களா. நிறைய தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். அது கிளற அந்த குழம்பு நல்லா திக்னஸ்ஸாக நம்மளுக்கு கிடச்சிடுச்சுங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா நான் கேஸில் இட்லி வேக வச்சுட்டு இருந்தேங்க. பாருங்கள், இந்த இட்லியை அந்த சைடு வேந்துட்டே இருக்குது. இந்த சைடு இட்லிக்கான சாம்பாரும் நான் ரெடி பண்ணிட்டேங்க. இந்த இட்லி பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் மட்டும் செஞ்ச இட்லி தாங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்றதை பாருங்கள். வாங்க, நம்ம இட்லியை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த சாம்பார் ஊற்றி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்றதை பாருங்கள். பார்த்திங்களா, அங்கே கொதிக்கும் போது அவ்வளவு தண்ணியாக இருந்த சாம்பார் நம்ம இட்லி மாவு கொஞ்சம் சேர்த்து கிளறி விட்டுட்டே இருக்கும் பொழுது அவ்வளோ ஒரு திக்னஸ் ஆகும். கடையில் வாங்குகிற சாம்பார் மாதிரியும் அவ்வளோ டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.